வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வதந்திகளுக்கும் செய்திகளுக்கும் நூலிழை வித்தியாசம் தான் இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்க போகிறது என்கிற எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்தவுடன் சன் டிவியுடைய பங்கு மதிப்பு உயர்ந்தது. அவர்களுக்கு பல கோடி கணக்கில் லாபம் கிடைத்தது. ஆனால் உண்மையில் அதிமுக ஆட்சி அமைத்தது. இதே போல 2008 ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளுடைய சிஇஓ, அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு விட்டது என்கிற வதந்தி பரவிய காரணத்தினால் ஏறக்குறைய 30,000 கோடி அளவுக்கு ஆப்பிளுடைய மதிப்பு சரிவடைந்தது. அதே போல இப்போது நமக்கு தெரியும் சாம்சங், அதே போன்ற அவர்களுடைய பேட்டரி வெடித்த காரணத்தினால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சரிவை இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு சில நாட்களிலேயே அவருடைய உடல்நலம் பற்றிய வதந்திகள் மிகப்பெரிய அளவில் வந்தன. ஆனால் அந்த வதந்திகள் எல்லாம் மக்கள் நம்பவில்லை. குறிப்பாக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நேரடியாக போய் மருத்துவமனையில் முதலமைச்சருடைய உடல் நலத்தை விசாரித்து முதலமைச்சர் நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறார் என்கிற செய்தியை சொன்ன பிறகு அந்த வதந்திகள் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கின. அதே போல ராகுல் காந்தி நேரடியாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சருடைய உடல்நலம் தேறி வருகிறது, குணமாகி வருகிறது என்கிற தகவல்களை எல்லாம் கொடுத்த பிறகு இந்த வதந்திகள் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கின. ஆனால் இப்போது வாளை விட்டு விட்டு தும்பை பிடிப்பது போல என்கிற ஒரு பழமொழி சொல்வார்கள். இப்போது திடீரென்று வதந்தி பரப்பியவர்கள்லாம் இப்போது கைது செய்யப்படுவதாக தமிழக காவல்துறை அறிவித்திருக்கிறது. அதே போல சில கைது நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. அப்போது எப்போது வதந்தி பரவியதோ அப்போது அதை மட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு அப்போதே நாம் சொன்னோம், சரியான தகவல்களை அரசு தரப்பிலும் அப்பல்லோ தரப்பிலும் அதிக அளவுக்கு அப்போது பரப்பி இருந்தால் நிச்சயமாக அந்த வதந்திகளை கட்டுப்படுத்தி இருக்க முடியும், மட்டுப்படுத்தி இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு இப்போது தமிழக காவல்துறை இந்த நடவடிக்கைகளை செய்வது என்பது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. அதை ஒவ்வொரு செயலையும் அது செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் அதற்கு பிறகு செய்யும் போது அது ஒரு எதிர் விளைவை தான் உருவாக்கும். இது போன்ற வதந்தி பரப்புவது என்பது தவறு என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் சட்டத்தின் துணை கொண்டு அதை அடக்குகிறோம் என்கிற அடிப்படையில், அடக்குமுறையில், தனி மனித சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது என்பதும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மக்களும் செய்திகளை உண்மையாக தரக்கூடிய ஊடகங்களை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.